இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர கணக்கு என்பது அதுதான். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசை நடத்தியவர்களுக்கு தான் அது தேவையை தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கின்ற சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு அரியணை அமர்ந்திருக்கிறார். முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் நாள்தோறும் திட்டப்பணிகளை நிறைவேற்றி வருகிறார். எல்லோரும் நினைத்தார்கள் இந்த அரசு மக்கள் சேவையில் எப்படி செயல்பட போகிறது என்று. மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை சரியாக 10 மணி அளவு என்று சொன்னால் கோட்டைக்கு வருகிறார். கோட்டையிலே 4:30 மணி வரையிலும் 5 மணி வரையிலும் மக்களை சந்திக்கிறார். கோப்புகளை உடனுக்குடன் துரிதமாக பணிகளை ஆற்றுவதற்கு உத்தரவு வழங்குகிறார். பல்வேறு சங்கங்களுடைய தலைவர்கள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், அதே நேரத்தில் அனைத்து சமுதாயத்தை சார்ந்திருக்கிற அனைவரையும் நேரடியாக பார்த்து என்ன குறைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 22ஆம் தேதி வரையிலும் துறைதோறும் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வருகிறார். இது தமிழ்நாட்டின் ஒரு புதுமையான நிலையை உருவாக்கி இருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அதுவும் நேர்மையான ஆட்சி வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நேர்மையின் இலக்கணமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி இன்றைக்கு முதலமைச்சராக அரியணை அமர்ந்து அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். குறிப்பாக அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தோடு தான் அனைவருக்கும் இந்த அரசின் சார்பாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் நேரடியாக கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிற போது நம்முடைய கொள்கை தலைவர்கள் எடுத்து வைத்ததை போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். அவை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவிற்கு திகழப் போகிற காலம் விரைவில் இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இங்கே நியாய விலைக்கடை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. கரட்டடிப்பாளையத்திலிருந்து பிரிந்து இதற்காக 16 லட்சம் ரூபாய் சட்டமன்ற நிதியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று பொலிவான கட்டடத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பெறுகிற அளவுக்கு 710 பேர்களுக்கு இதனால் பயன்பெற இருக்கிறார். ஆக எங்களுடைய பணிகள் என்பது மக்களை நேசிக்கின்ற, மக்களை நாடுகிற பணிகள் அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல மக்களிடத்திலே செல்லுங்கள். மக்களிடத்திலே செல்வது மட்டுமல்ல, அவருடைய பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றுங்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உரையாற்றியதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போது எடுத்து சொன்னார். இந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது, மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 ஆண்டு காலத்தில் கட்சியை துவங்கி 2 மாத காலத்தில் ஒரு சின்னத்தை பெற்று அந்த சின்னம் உலகளவில் இன்றைக்கு விசில் சின்னம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேத்து அதிமுக பாஜக ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரம் நடக்குது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுகவில் இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை. அந்த நிலை இல்லை.
குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். வேப்பனஹள்ளி நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, அமைச்சர் பதவி பெறப்பட்டது. இல்லை, அது போன்ற நிலைகள் இதுவரைக்கும் இல்லை. போடப்பட்டிருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற பல பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார். 90%. அதற்கான நிலைகள் இல்லை. நீ குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி அதற்கு வலிமையான ஆதரவை தந்திருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள் 96 பேரை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தி வருகின்ற திமுக கூட்டணி மந்திரி சபையிலே காங்கிரசுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார். ஆக குதிரை பேரத்திற்கே வேலை இல்லை. வலிமையான ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தமிழ் மக்கள் அத்தனை பேரும் விரும்பிய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு குதிரை பேரமே தேவையில்லை. 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசை நடத்தியவர்களுக்குத்தான் அது தேவையே தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஆளுநர் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாரு. இல்ல, அதற்கான பதிலை சட்ட அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்கு அரசு கூட ஒரு இல்ல கூட்டணி அமைச்சரே சொல்லியிருக்காரு. இல்ல தனியா ஒரு இல்ல கூட்டணி அமைச்சர் ஒன்று சட்ட அமைச்சரே அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே அதற்கெல்லாம் அவர்கள் கேள்விக்கும் பதிலுக்கும் நான் இங்கே இடையில இருந்து 100 அமைச்சர் அதை சொல்வது சரியாக இருக்காது. சட்ட அமைச்சர் சட்டம் நுணுக்கம் தெரிந்தவர், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். கரூர் சம்பவத்துல கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆலோசனை மீனிங் என்ன? இது கணக்கு தீர்க்காமல் என்பது கரூரிலே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு இந்த 41 பேர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர கணக்கு என்பது அதுதான். அதிலே பிணக்கு போடக்கூடாது.